2025க்கான ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 ஆரோட ஒரு டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வண்டியோட இப்போதைய ஆன் ரோட் பிரைஸ் என்ன, இந்த வண்டியில எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது, இந்த வண்டியில என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்த்தலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேரு சூர்யா, நீங்க பார்த்துட்டு இருக்குது சேலம் சூர்யா vlogs. சோ இந்த மாதிரி புது பைக்ஸ் பத்தின அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம சேனல்ல ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வண்டியோட ரிவ்யூக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வண்டி 125 சிசி செக்மெண்ட்லயே லான்ச் பண்ணல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு சேல்ஸ் வந்து கொடுக்குது. சோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் தான். பாக்குறதுக்கு இந்த வண்டி ஒரு 125 சிசி மோட்டார் சைக்கிள் மாதிரி இல்லாம ஒரு 200 சிசி மோட்டார் சைக்கிள் மாதிரி இந்த வண்டியோட டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட லுக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. நல்லா ஷார்ப் எட்ஜஸோட மஸ்குலரா லுக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப வந்து பெட்டரா பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. எனக்கு இந்த வண்டி பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டியா இருக்குது. இந்த ரிவ்யூ நம்ம எங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் சீல்நாயக்கம்பட்டியில இருக்க LRN ஹீரோல தான். நீங்க இந்த பைக்கை புக் பண்ணணும் இல்ல டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுப்பாங்க. சோ இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மிரர்ஸ் ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப யூனிக்கா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. லுக்ஸ் வந்து பாக்குறதுக்கு மிரர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கான ஹோல்டர் வந்து கொடுத்திருக்காங்க. LED DRLs வந்து கொடுத்திருக்காங்க. லுக்ஸ் ரொம்ப பிரீமியமா இருக்குது. இந்த இடத்துல ஹீரோக்கான பேட்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஹெட்லைட் டூம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த G1000 மாதிரி பண்ணிருக்காங்க. LED DRLோட சேர்த்து LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த வண்டியில உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. சோ இந்த வண்டியோட த்ரோவா இருக்கட்டும் லுக்ஸா இருக்கட்டும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED வந்து கொடுத்திருக்காங்க. ஹசார்ட் ஃபங்க்ஷன்ஸும் இந்த வண்டியில வர மாதிரி கொடுத்திருக்காங்க. மர்காட் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. ஒரு 2 பீஸ் மர்காடா வந்து கொடுத்திருக்காங்க. லுக்ஸ் பாக்குறதுக்கு நல்லா ஒரு Black வித் ரெட் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 37 mm நல்ல பிராடான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 125 சிசி செக்மெண்ட்ல இது வந்து பெரிய சஸ்பென்சரா கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல இந்த மோட்டார் சைக்கிள்ல மட்டும் தான் உங்களுக்கு ABS பிரேக், சிங்கிள் சேனல் ABS பிரேக் வந்து ஆப்ஷனலா உங்களுக்கு வந்து கிடைக்கும். 240 mm கான ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கொடுத்திருக்காங்க. 17 இன்ச்சுக்கான அலாய்ஸ் வந்து இந்த வண்டியில யூஸ் பண்ணிருக்காங்க. 90 செக்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல வந்து டயர் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125 ஆர்க்கான பேட்ஜிங் வந்து இந்த டேங்கோட எக்ஸ்டென்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. இது லுக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம்கான பேட்ஜிங் வந்துட்டு டேங்க்ல வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு டியூல் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. Black வித் சில்வர் கலர் வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. வண்டியில ஒரு 3 கலர் காம்பினேஷன் வருது. ரெட், சில்வர், இந்த மாதிரி ஒரு 3 கலர் மிக்ஸ்டு கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வண்டியோட இன்ஜின் நம்ம சொல்லி பார்த்தோம்னா இதுல ஒரு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஆக்வல் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு 11.5 bhp and 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு டீசன்டான பவர் ஃபிகர்ஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 66 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியோட மைலேஜ்ங்கிறது இருக்கும். சோ இந்த வண்டியில 125 சிசி செக்மெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த வண்டியில கிக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வர அந்த ரைடர் 125 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் வந்து வராது. சோ அதை மிஸ் பண்ணாம அந்த கிக்கர் கொடுத்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரேர் சைலன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் கலர்ல வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ரேர் ஹேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொம்பு ஷேப்ல கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கா இருக்கட்டும் லுக்ஸா இருக்கட்டும் ரொம்ப நல்லா வந்து கொடுத்திருக்காங்க. ரேர் டெயில் லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு LEDல தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்லி ஆகணும். இண்டிகேட்டர்ஸ் வந்து LED, அந்த நம்பர் பிளேட்டுக்கான லைட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்ல வந்துட்டு வர மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த H ஷேப்ல வர LED டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லுக்ஸ் பாக்குறது ரொம்ப பிரீமியமா இருக்குதுங்க. இந்த ஹெட்லைட், டெயில் லைட், இண்டிகேட்டர் எல்லாமே ரொம்ப பிரீமியமா கொடுத்திருக்காங்க. டயர் அகர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டேடியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரேர் டயர் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 செக்ஷன் டயர் வந்து கொடுத்திருக்காங்க. 17 இன்ச் அலாய் தான். ரேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஷனலா கூட உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ரேர்ல வந்து கிடைக்காது. ரேர் சாரி கேட் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. பட் அந்த டயர் வந்து ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்கா வந்து கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாவும் இருக்குது. ரேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த வண்டியில வந்துட்டு பில்லியனுக்கான அந்த ஃபுட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அலுமினியம்ல கொடுத்திருக்காங்க. அந்த ரைடருக்கான ஃபுட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லப்பர்ல வர மாதிரி கொடுத்திருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த வண்டியில வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வண்டியில சென்டர் ஸ்டாண்ட் வந்து மிஸ் பண்ணல. அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம அதையும் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு 180 mm கான கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. சோ இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபிளான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சீட்ஸ் ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி இந்த வண்டியோட சீட்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. 794 mm தான் அந்த வண்டியோட சீட் ஹைட்ங்கிறதுனால ஏறி உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்குது. பில்லியன் சீட் மட்டும் கொஞ்சம் சின்னதா வந்திருக்குது. அதை பெருசா கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சோ இந்த வண்டியோட சீட்ஸ் உட்காந்து ஓட்டுறதுக்கும் சரி, இந்த வண்டியோட அந்த சீட் ஹைட்டும் சரி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபிளா தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 136 கிலோ தான் இந்த வண்டியோட வெயிட் வந்து கொடுத்ததுனால இந்த வண்டியை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வண்டியோட பிக்கப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்லதா இந்த வண்டியோட பிக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இனிஷியல் வந்துட்டு ரொம்ப இந்த வண்டியில நல்லா இருக்குது. டாப் பாத்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வண்டியோட டாப் ஸ்பீடுங்கிறது போகுது. ஃபியூல் டேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. E20 பெட்ரோல் வந்து இது சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்ட்ரீம்கான பேட்ஜிங் வந்து நல்லா இலுமினேட் ஆகி வர மாதிரி கொடுத்திருக்காங்க. டியூவல் கலர்ல வந்து இந்த டேங்க் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. லுக்ஸ் ரொம்ப வந்து பிரீமியமா இருக்குதுங்க. அடுத்து இந்த வண்டியோட ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்விட்ச் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அப் டிப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு பக்கத்துலயே ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஸ்விட்ச், அதுக்கு
அதுக்கு கீழே வந்துட்டு ஹாரன் சுவிட்ச். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிட்ச் தான், உங்களுக்கு இந்த செல்ஃப் சுவிட்ச் மட்டும் இன்டகிரேட் பண்ணி செல்ஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ இந்த வண்டியோட அந்த கீ போடுறதுக்கான பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹீரோக்கான பேஜிங் வந்து இந்த கீழே வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் அந்த ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் 160R வர சேம் ஸ்பீடோமீட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பேனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இண்டிகேட்டர், இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன், நியூட்ரல் இண்டிகேட்டர், ABS இண்டிகேட்டர், டைம், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. கே பொசிஷன் இண்டிகேட்டர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத் கனெக்ஷனாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து இந்த இடத்துலயே வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிராடான சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ரைடரை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு அப்ரைட்டாக தான் இந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் USB சார்ஜிங் ஜாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் போனால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லி சொல்லலாம் அந்த லாங் டிரைவ்லாம் போகிறதுக்கு. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட அந்த ஓவரால் லுக்ஸ் அண்ட் டிசைன் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 125cc ஒரு டீசென்டான பவர் ஃபிகர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக வந்து இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. உட்காந்து ஓடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை இந்த வண்டியோட சீட் ஹைட்ஸ். ஸோ ஹேண்டில் பார்ஸ் அந்த ரைடிங் பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS பிரேக் வேரியண்டோட பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வண்டி வாங்குறதா இருந்தால் இந்த ABS பிரேக் வேரியண்ட்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இந்த வண்டியில் 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஒரு ப்ளூ, ஒரு பிளாக், ஒரு ரெட், இந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வண்டியோட பிரைசிங் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ABS பிரேக் மாடலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 1,32,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதுவே இங்க நார்மல் அந்த IBS பிரேக் அந்த வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,23,500 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த மோட்டார் சைக்கிளோட ஆன் ரோட் பிரைஸ், எக்ஸோரூம் பிரைஸ் கிடையாது, ஆன் ரோட் பிரைஸ். ஸோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ற இந்த மாசத்துல இந்த வண்டிகளோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து இவ்வளவு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பிரைசிங் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வண்டி பத்தி வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.